ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசுத்த நாளின் காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 51 சங்கீதம் 10வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். தேவனை சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது உரியாவின் மனைவி பத்சேபாளிடத்தில் பாவம் செய்த நேரத்தில் கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசி மூலம் அவன் பாவத்தை உணர்த்தின பொழுது அவன் தேவன் முகமாய் திரும்பி, தேவரீர் ஒருவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். ஈசோப்பினாலே என்னை சுத்திகரியும், என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி அவர் விண்ணப்பம் செய்கிறார். தாவீது தான் மறைமுகமாக செய்த பாவத்தை மறைத்து விடலாம், யாரும் இதை பார்க்கவில்லை, தேவனும் பார்த்திருக்க மாட்டார் என்று நினைத்திருக்க கூடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறிகிறது என்று சொல்லி சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய பரிபூர்ணமான 7 கண்கள் பூமி மேல் உலாவுகிறது, அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, அவருடைய கண்களுக்கு மறைவான ஒருவரும் தப்பவும் முடியாது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். சில வேளைகளை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிமித்தமாக பாவம் செய்ய வைக்கும். சாத்தான் மனிதனை பாவம் செய்ய வைப்பதற்கு சூழ்நிலைகளை உருவாக்குகிறான், அவர்களை பாவம் செய்ய தூண்டுகிறான், கண்களுக்கு முன்பாக உலக கவர்ச்சிகளை காட்டுகிறான். இதிலும் விழுந்து விடாதபடிக்கு இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லி நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவருடைய வசனத்தினால் இருதயத்தை வேலியடைத்து காத்துக்கொள்கிறதான பொழுது எந்த பாவமும் நம்மை ஒரு நாளும் மேற்கொள்ளவே முடியாது. பாவம் உங்களை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் யோபு போன்ற கண்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுங்கள். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகை மேல் நினைவாய் இருப்பது எப்படி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஒருவன் பாவம் செய்வதற்கு அவனுடைய கண்களே வாசலாய் காணப்படுகிறது. அதற்கு முதலாவது ஒரு கடிவாளத்தை போட வேண்டும். சில வேளைகளில் அறிந்தோ அறியாமலே பாவம் செய்திருக்கலாம், அதில் துணிகரமான பாவங்களும் உண்டு. இப்பொழுது தேவனிடத்தில் பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படியே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அவர் பாவங்களை மன்னிக்கிறவர். இப்பொழுதே தேவனுடைய இரக்கங்களை பெறுவதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். இல்லை என்றால் கர்த்தர் நீதி செய்கிறவராயிருக்கிறார். அவருடைய நியாய தீர்ப்பிலிருந்து ஒருவரும் தப்பவே முடியாது. அவர் சீக்கிரமாய் நியாயந்திருக்க வரப்போகிறார். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். உங்களுடைய இருதயத்தை சுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள். பரிசுத்தமாய் இருங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருகிறதான பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படியாக அது காக்கப்பட வேண்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. உங்களுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்புன்னு இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த நாளிலும் ஆண்டவரும் நம்முடைய திருப்பாதத்தை நாங்கள் கடந்து வருகிறோம். அப்பா, நாங்கள் எங்களுடைய அனுதின வாழ்க்கையில ஒரு சுத்தமுள்ள இருதயமுள்ள ஒருளாய் பரிசுத்தமுள்ள தேவனை பரிசுத்தமாக ஆண்டவரை நாடி தேடி வாஞ்சிக்க தகப்பன் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்ய முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவீதை போல அப்பா, நாங்கள் முற்றிலுமாக அறிக்கை செய்து நம்முடைய திருச்சந்தையில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறும் என்ற வார்த்தையின்படி அப்படிப்பட்ட இரக்கத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். தேவ சித்தம்
நிறைவேற எனையும் ஒப்படைத்தீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே.